வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து க்ளீனிங்க்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுற பர்சனலாக எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோத்ஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சென்னையில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த டைம். ஸோ இந்த டைமில் வந்து க்ளீனிங் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீனிங் ஒர்க்குக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக என்னால் பண்ண முடியல, பிகாஸ் நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால. மிரர்லாம் வந்துட்டு வைப் பண்ணும்போது நான் எப்போயுமே இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஃபர்ஸ்ட் வந்து கோலின் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அண்ட் தென் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணிடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஷைன் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் தென் மிரரும் வந்து டக்குன்னு வீண் போகாது, ரொம்ப நாள் இருக்கும். கிளாத்லேயே இருக்கிற லெஃப்ட் ஓவர் அந்த லிக்விடை வச்சே நான் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வைப் அவுட் பண்ணிடுவேன். இயர் கம்ஸ் பிக்கஸ்ட் பார்ட். என்னென்னா, இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ் க்ளீன் பண்ணுறது தான். பிகாஸ் இது வந்து 4 சைட்ஸும் வந்துட்டு க்ளீன் பண்ணுமா. ஸோ இது வந்து எனக்கு ஒரு எப்பயுமே சேலஞ்சிங்காக தான் இருக்குமே. இந்த மாதிரி டோர் கேப்ஸ்லலாம் தான் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வேக்யூம் இருந்தால் ஈஸியாக நம்ம வைப் அவுட் பண்ணி எடுத்துடலாம். நான் மோஸ்ட்லி வந்து கோலின் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் இது இருந்தாவே போதும், முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஐஒயாக வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவேன். இப்போ கோலின் இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இதனாலே முடிஞ்சிருது. இப்போ பால்கனி பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு பெட்ரூமில் இருக்கிற இந்த விண்டோஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த ஸ்பேஸில் நான் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால ரொம்ப வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகுது. ஐ திங்க் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த சைடு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து கிறிஷ் வச்சுட்டு சுத்தமாக என்னால் முடியாது இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கே. இந்த ரீயூசபிள் டிஷ்யூஸ் எதுவுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சமான திங். ஸோ இந்த மாதிரி பார்ட் ஏரியாஸ்க்கெலாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி டிஷ்யூஸ் வச்சு நான் வைப் அவுட் பண்ணிடுவேன். இந்த கோல்டன் மிரர் தான் ரொம்ப பாடாப்படுத்திடுவான் கிறிஷ் போட்டு. இது வந்து டிவி யூனிட் பக்கத்துலேயே இருக்கா. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே தான் போய் கை வைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஸோ இங்கே மட்டும் ரொம்ப டீட்டெயில்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஸ்க்ராச்சஸ்லாம் ரொம்பவே விசிபிளாக தெரியும் இந்த இடத்துல.
இயர் கம்ஸ் அ பெஸ்ட் பார்ட், இந்த ரூஃப் அப்படின்ட்டு. இது நான் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆக்சுவலாக கிடைக்கிது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு வந்து அழுக்கு போயிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாகவே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படியே டக்குன்னு வந்து எல்லா டர்ட்டும் வந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே அந்த விசிபிள் தெரியும். நான் தண்ணி ஊற்றினக்கப்புறம் பாருங்களேன், சுத்தமாக போயிடும். அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கே தெரியும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் வந்து ட்ரைன் பண்ணிட்டா அவ்வளோதான், பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம பாத்ரூமே. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி மிரர் தான் இருக்கும். இது வந்து பெட்ரூம் மிரர் ஆக்சுவலாக. இன்னொரு மிரர் கூட இருக்குது, பட் ஆனால் அதை நான் வந்து இன்னும் கை வைக்கலை, பிவில்ட் மிரர்ஸ்ன்ட்டு. க்ளீனிங் ஒர்க்லாம் ஓவர். இப்போ வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். காஃபி இல்லாமல் நான் இல்லை, சீரியஸாக. நான் வந்து மில்க் காஃபி குடிப்பேன், இல்லாட்டி பிளாக் காஃபி குடிப்பேன். பட் ஆனால் காஃபி வேணும். டீ கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 brands ஆஃப் காஃபி பவுடர்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நான் அதே மாதிரி என்ன மெத்தடில் நான் போடுறேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 2 brands வந்து என்னென்னா, சன்ரைஸ் இருக்குல்ல அதுவும், நரசூஸ் காஃபி இன்ஸ்டன்ட் பவுடர் அதுவுமே, ரெண்டுத்தையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியஸாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காஃபி பவுடர் போட்டுட்டு தென் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மில்கை வந்து நல்லா மேலேருந்து ஆற்றுங்க. ரொம்ப வந்து டம்ளர் டு டம்ளர் வந்து ஆற்றிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு லைட்டாக ஸ்டிர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் அந்த ஃபேன் பார்ட்ஸ்லாம் நான் விட்டுட்டேன், பிகாஸ் இது முன்னாடியே நம்ம வந்து க்ளீன் பண்ணனால. ஸோ இது தொடலை நான். ரீசெண்டாக தான் இந்த ஐ பேக் வாங்கினேன். இது வந்து ஹீட் அண்ட் கூல் 2 டைப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சு ஐக்கு. சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதான் இஷ்யூ வந்துட்டு என்னை போட விட மாட்டான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாம் சொல்கிற மாதிரி தான், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.